கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கும் நிச்சயமாய் பதில் தருகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், நாம் அறிந்து கேட்டுக்கொண்டவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகளின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே தாவீதை போன்று துரத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விரட்டப்பட்ட, நீக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மனிதன் ஒருவனும் இருக்க முடியாது. ஐயா, அத்தனையாய் பாடுபட்ட அந்த இளைஞனுக்கு நடந்த காரியங்கள் போல எவருக்கும் இந்த உலகத்திலே நடந்திருக்க முடியாது. அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துன்பத்திலே இருந்த பிறகும் இந்த உலகத்திலே மகா பெரிய வெற்றியை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அரசனாய், ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய், பாருங்க, இந்த உலகம் இன்றும் என்றும் என்றென்றும் மறந்து போக முடியாத ஒரு அற்புதமான தலைவனாய், அரசனாய் விளங்கியதற்கு காரணம் இளம் பிராயத்தில் இருந்தே அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவர் சந்தித்த சோதனைகள் தான் என்றால் அதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. நான் என் வாழ்க்கையிலே நான் பாடுபட்டதும், அவஸ்தைப்பட்டதும், நான் சங்கடப்பட்டதும், உபத்திரவப்பட்டதும் எனக்கு நல்லது. ஆதலினால் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம்! இந்த சங்கீத தியானத்திலே, இந்த இரவு ஜெபத்திலே பாருங்கள், எத்தனை சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஐயா, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எத்தனை ஒரு கொடுமையான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக பிரச்சனைகள் உங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக பிரச்சனைகள், அநேகம் காளைகள் உங்களை சூழ்ந்திருப்பது போல, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் உங்களை வளைந்து கொண்டது போல, ஒருவேளை பல்வேறு உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், சிக்கல்களிலும் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல், ஐயா, உங்களை விழுங்கி விடுவது போல் பிரச்சனைகள் உங்களை நோக்கி வாயை திறந்து கொண்டிருக்கலாம். தாவீது சொல்கிறார், என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படி? பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல். இதுபோல அநேக உபத்திரவங்களிலே கடந்து செல்லுகிற சகோதரிகள் நம் மத்தியிலே இருக்கிறீர்கள். ஐயா, சகோதரர்கள் அநேகர் இது போன்ற பிரச்சனைகளில் எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்ளுவோம் என்ற மகா பெரிய சோதனையின் வேளையிலே நீங்கள் அகைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஐயா, இப்படியாய் பாடுபட்டவர்கள், இப்படியாய் வேதனைப்பட்டவர்கள், நோய்களிலும் நொடிகளிலும், ஐயா, துரோகங்களிலும் அவமானங்களிலும், மற்றவர்கள் செய்கிற பல்வேறு அவதூறுகளினாலும், மற்றவர்கள் செய்கிற பல்வேறு தீங்குகளினாலும் இப்படியாய் அகப்பட்ட அநேகர் நீங்கள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். உங்கள் மீது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது, தேவ பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருக்கிறது. ஐயா, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடல்களுக்கு திறந்தே இருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். என்ன பாடுகளில், உபத்திரவங்களில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுவார், என் அன்பு பிள்ளையே, உன்னை நான் என் உள்ளம் கையிலே அல்லவோ வரைந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஓ மைட்டி காட்! எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். எந்த பிரச்சனையிலும், எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் சொல்லுங்கள், என்னை தொடுகிறவன், என்னை நிந்திக்கிறவன், என்னை பாடாய்ப்படுத்த நினைக்கிறவன், என்னை தொடுகிறவன் என் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான்.
முடியுமா? யாராவது தொட முடியுமா? தொட்டா என்ன ஆகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சேனைகளின் கர்த்தர். ஐயா, அவர் நாமம் அதிசயம். அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். சொல்லுகிறார், என்னை தொடுகிறவன், என் பிள்ளைகளை நீங்க தொடுறீங்களா? அவைகள் என் கண்மணியை போன்றவர்கள். அவர்களை தொட்டீங்கன்னா நீங்க என் கண்மணியை தொடுறீங்கடா, உங்களை விடமாட்டேன்னு சொல்லி உங்களுக்காக அவர் வைராக்கியம் கொண்டு இறங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம் வரும். வந்தா என்ன நடக்கும்? 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். மைட்டி காட், என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. நான் சிங்கத்தின் வாயில் இருக்கும் பொழுதும் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலே அகப்பட்டிருக்கும் பொழுதும் என் தேவனே, நீர் எனக்கு செவி கொடுத்தருளினீர். இத்தனை உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே கடந்து வந்த தாவீது சொல்லுகிற அற்புதமான சாட்சியை பாருங்கள். இன்னும் சொல்லுகிறார் 23:5, என் சத்துருக்களுக்கு, ஐயா, என்னை பாடாய்ப்படுத்தின, என்னை எனக்கு கொடுமைப்படுத்தின, என்னை காட்டிக் கொடுத்த, என்னை அவமான குழியிலே பாடுகளின் மத்தியிலே தள்ளி போட்ட என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் செழிப்பினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் சொல்வீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாட்கள் வரப்போகிறது ஐயா, நாட்கள் வரும், நாட்கள் வரும். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற போகிற நாட்கள் வருகிறது. ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகாது. இந்த இரவு ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஐயா, உங்களுக்கு வரவேண்டிய நியாயமாய் வரவேண்டிய நிலங்களுக்கும் சொத்துக்களுக்கும் விரோதமாய், உங்களுக்கு வரவேண்டிய உங்கள் பிதாக்களின் சுதந்திரங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நியாயமாய் இருக்க வேண்டிய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள், லட்சை அடைவார்கள். ஒரு நாளிலே உங்களை காணுவதற்கே அவர்கள் வெட்கப்படுவார்கள். அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஐயா, உங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனாகி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் முகம் பிரகாசமாயின, அவர்கள் பிரகாசமானார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகளில் கஷ்டங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனையோ சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஐயா, பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பலத்த காளைகள், எருதுகளும் உங்களை வளைந்து கொண்டது போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களுக்காக செவி கொடுக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். தாவீதே, எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொண்டீர்? தாவீதே, நீர் எப்படி இவ்வளவு உபத்திரவங்களில் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ள காரணம் என்ன? எந்த நடைமுறை, வழிமுறை, எந்த கற்பனை கட்டளை உம்மை பாதுகாத்தது? அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டால், சங்கீதம் 16 இப்படியாக தாவீது சொல்லுகிறார், ஐயா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ மைட்டி ஹோலி காட், அவர் எனது வலது வாரிசத்தில் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சொல்ல முடியும், கர்த்தர் எனது வலது வாரிசத்தில் இருக்கிறார், ஆதலினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படியா உங்க வலது பார்சத்தில் இருக்கிறாரு? என்னையா ரகசியம்? இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க வலது பார்சத்தில் இருக்கிறாரா? என்ன ரகசியம் என்று கேட்டால், தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். அது என்னையா அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகளை, ஐயா, அவர் வார்த்தையாகிய கடவுள், அவர் வார்த்தையாகிய கடவுள், வேர்ட் இஸ் காட், வேர்ட் இஸ் காட், அவர் வார்த்தையாகிய கடவுள். அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை எப்பொழுதும் நீங்க சொல்லணும், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஐயா, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது குடும்பத்திலே மகா பெரிய குழப்பங்கள், வியாதிகள், துன்பங்கள், வறுமைகள், தோல்விகள், கடன்கள், இப்படி எத்தனையோ பாசான் தேசத்து எருதுகள் போன்று எங்களை சூழ்ந்து நின்ற பொழுதிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறோம். ஆதலினால் கர்த்தருடைய கற்பனையின்படி, நீதியின்படி நடக்கிற நாங்கள்
நாங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, தோற்று போவதில்லை. நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஐயா, எத்தனை குழப்பங்கள், எத்தனை கொடுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை, அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறவர்களாக காணப்படுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை அழிக்க முடியாது. சிங்கத்தின் வாயில் இருந்தாலும், சிங்கத்தின் வாயில் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இருந்தாலும் அங்கேயும் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஐயா, காண்டாமிருகத்தின் கொம்பிலே அகப்பட்டுக் கொண்டேன், என்னை இந்த காண்டாமிருகத்தின் கொம்பினால் அது என்னை தூக்கி கோரி தூக்கி விட்டிருக்கிறது, எப்படி அழிந்து போவேன் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தும் உங்களை பாதுகாக்க இந்த தேவன், ஐயா, இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது செபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மோசே சொன்னது போல கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஐயா, ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அவர்கள் குடும்பங்கள், அவருடைய பிரச்சனைகளுக்காக தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய். பாசான் தேசத்து எருதுகள் போன்று எங்களை சூழ்ந்து கொண்டவர்கள், பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் இவர்களை சூழ்ந்து கொண்டவர்கள், ஐயா, காளைகள் போன்று பலத்த காளைகளும் எருதுகளுமாய் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே என் தெய்வமே நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய பெரிய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் நீங்காததாய் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் சங்கரிக்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா துன்பங்களும், எல்லா விதமான சோதனைகளும், உபத்திரவங்களும் இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே Lord, in the mighty and holy name of Jesus, எல்லா பிசாசின் வஞ்சனைகளும், பொறாமைகளும், வன்கண்களும், எரிச்சலும், பெருமையின் ஆவிகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடி இன்றே அவற்றின் எல்லா தந்திரங்களையும் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கி போடுகிறோம். Jesus mighty name. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா, வாழ்ந்து சிறந்து உமக்கே சாட்சியாய் இவர்கள் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற கோர்ட்டு கேசுகள் எல்லாம் இன்றே கர்த்தாவே நீரே நியாயாதிபதியாய் நின்று இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் இவருடைய அப்பா காணியாட்சி நிலங்களை பறித்துக் கொள்ள, இவர்களுக்கு கிடைத்த பிதாக்களின் சுதந்திரங்களை அல்லது இவர்களுடைய கையின் பிரயாசங்களை பறித்துக் கொள்ள துடிக்கிற அந்த கொரில்லா கூட்டம் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே நீதியுள்ள நியாயாதிபதி, உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்புவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்கள் வெற்றியிலே வாழ்ந்து மகிழ்ந்து சிறந்து இருக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு மத்தியிலே இவர்களை உயர்த்தும்படியாய், ஐயா, உயர்த்தி இவர்களை உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய் இதை காண்கிற புறஜாதியாரும் மற்றவர்களும் பார்த்து, ஓ, இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தார்கள், ஜீவனுள்ள தேவன் மீது பற்றுதலாயிருந்தார்கள், அவரே இவர்கள் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார், அவரே எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை விடுவித்திருக்கிறார் என்று உலகமே சொல்லும் அளவிற்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்க, தாவீதை போல உபத்திரப்பட்ட மனுஷனும் இல்ல, தாவீதை போல கௌரவமாய் உயர்வாய் மகிமையாய் உயர்த்தப்பட்ட ராஜாவும் இல்லை. அதுபோல இன்று நீங்கள் எந்த பிரச்சனையில், எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாய் சிதறி ஓடும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்கள். ஐயா, கர்த்தர் சொன்ன கற்பனைகளின்படி நடங்கள். நிச்சயமாய் அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருப்பார். அவரே உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கும்
பொழுது எந்த மந்திரம் மாந்திரிகம் பில்லிசூனியம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எதிர்வரவே முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். விசேஷமாக இன்று நாம் ஜெபிப்போம். என் அன்பு சகோதரன் மரிய சுந்தர் அவர்கள் பெங்களூரில் இருந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறார்கள். இது பல்வேறு மொழிகளிலே நாடெங்கிலும் செல்வதற்காய் உதவிகள் செய்திருக்கிற அருமையான தேவம் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய ஊழியங்கள், அவருடைய கையின் பிரயாசங்கள், அவர் செய்து வருகிற எல்லாவற்றையும், அவருடைய குடும்பத்தையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை பெருகச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக. இன்னும் இதை ஷேர் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகாலை ஜெபத்திலே சந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.